வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ஜர்னல். இன்னைக்கு நாம குக்கர்ல சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. 2 கப் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த எல்லோ கப் தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்க போறேன். சோயா சங்க்ஸ் ரைஸ் எதை மெஷர் பண்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த 2 கப் சோயா சங்க்ஸ்ல கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நார்மலான தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ்லையும் தண்ணி ஏதாவது உறிஞ்சு வச்சிருந்ததுன்னா அதை பிழிஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ சோயா சங்க்ஸ்ல மேரினேட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸ். இந்த சோயா சங்க்ஸோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், தயிர், உப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இது கூட பாதி எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்து சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறினாலுமே நல்லது தான். இப்போ 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். இதை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அரிசியை ஊற வச்சுட்டு தேவையான மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கலாம். சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. 10 பல் பூண்டு, 1 இன்ச் நீள இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இஞ்சியும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இது கூட பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சேன் பாருங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கலாம். தேவையான மற்ற பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவு வந்திருக்கு. 2 தக்காளி அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி நறுக்குனது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு வந்திருக்கு. இதை தவிர புதினா, கொத்தமல்லி 2ம் 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை தவிர எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்திக்கலாம், இல்லை பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்திக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், நட்சத்திர சோம்பு 1, பிரிஞ்சி இலை 1. இது தவிர தயிர் 1/4 கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அரிசியும் கரெக்டாக ஊறி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வடித்து இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸோ தேவையான பொருட்கள்லாம் இங்கே ரெடியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு, நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்க, இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விடலாம். நம்ம குக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். பாருங்க, 2 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சோயா சங்க்ஸ் இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்க புதினாவையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை கவர் பண்ணி லோ ஹீட்ல ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் வரை குக் பண்ண விடலாம்.
பாருங்க இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன். உள்ள இப்படி இருக்கு. அடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் கீழேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இது கூட தண்ணி சேர்த்திக்க போறேன். 3 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்துனதும் கரம் மசாலா பவுடர், உப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நறுக்குன கொத்தமல்லி தலையை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ குக்கரோட லிட் போட்டு மீடியம் ஹீட்ல ஸ்டீம் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். பாருங்க நான் வந்து வெயிட் போடல. இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வெயிட் போட்டுட்டு லோ ஹீட்ல ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம குக்கரை ஓபன் பண்ணலாம். பாருங்க பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடியும் பிடிக்கல. லைட்டா ஆற விட்டுட்டு நம்ம ஜென்டிலா இதை நல்லா கலந்து விடணும். நல்லா அடியில இருந்து எடுத்து கலந்து விடணும். ஸோ மசாலா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக அவசரப்பட்டு கலந்தோன்னா உடஞ்சு போயிடும். இப்போ பாருங்க சோயா சங்க்ஸ் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச சைட் டிஷ்ஷோடையும் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.